Hey guys and welcome to APPU'S Science Lab. APPU'S Science Lab. எல்லாருக்கும் happy new year. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். So என்னோட சேனலுக்கு இப்பதான் first time வரீங்கன்னா ரொம்பவே thank you. என்னோட சேனல் subscribe பண்ணி பாருங்க. என்னோட சேனல் நிறைய parenting tips, women's wellness tips plus குழந்தைகளுக்கு குட்டி குட்டியா சயின்ஸ் கான்செப்ட் புரியும்படி ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எதை பத்தி ஒரு ராக்கெட் எப்படி வந்து ஃப்ளை ஆகுது, ஒரு கன்ல இருந்து எப்படி புல்லட் வந்து ட்ரிகர் ஆகி வெளியில வருது, இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்க்க போறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னது? பலூன் ராக்கெட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, பலூன், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா, அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ், த்ரெட். நீங்க வந்து பைண்டிங் யூஸ் பண்ற த்ரெட்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி திக்கா இருக்க த்ரெட்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் டேப்பு, அப்புறம் வந்து சிசர். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பலூன் ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரால வந்து த்ரெட்டை வந்து பாஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆட்டாதப்பா. கொஞ்சம் த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிடும். த்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா இருக்கு அப்படின்னா வந்து பாஸ் ஆகிறது கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்கே பாருங்க, கீழே வந்துச்சா? அப்போ அந்த த்ரெட்டை கீழே வந்து பிடிங்க, புல் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த எண்டை வந்து ஒரு இடத்துல கட்டிடுங்க. ஸோ அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டுற அளவுக்கு இழுத்து அதை வந்து இன்னொரு இடத்துல கட்டிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து த்ரெட்டு வந்து ஒரு எண்ட்லையும், அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராவில் வந்து அந்த நூல் கோத்து இன்னொரு ரெண்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு டேப்பு வச்சு பலூன் இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து கிளிப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ரெண்டில் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ இப்போ கிளிப்பை ரிலீஸ் பண்ணுறோம். நான் ஏர் ப்ளோ பண்ணிட்டேன். நான் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு? என்னாச்சு? ஏர் ஃபார்வர்ட்ல போற, பேக்வர்ட்ஸ். அப்புறம் பலூன் பேக்வர்ட்ஸ்ல போல ஃபார்வர்ட்ஸ்ல போச்சு. அப்புறம் ஏர் பேக்வர்ட்ல போனனால பலூன் என்னாச்சு? ஃபார்வர்ட்ல போச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த பால் எப்படி ஜிக்ஜாப்பா போச்சு, எப்படி இந்த பலூன் வந்து ராக்கெட் மாதிரி ஆக்ட் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு பேர் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து ஆக்ஷன், இன்னொன்று வந்து ரியாக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலயமா தான் வந்து இந்த பலூன் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுச்சு, இந்த மாதிரி ஜிப்ஜாப்பாக போச்சு. ஸோ எப்படி அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பால் வந்து என் கையில் இருக்குது. இப்போ இந்த பாலை வந்து நான் வந்து இவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்? ஆக்ஷன், நான் எடுத்து இவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இங்கே என்ன ஆச்சு? ரியாக்ஷன், ரீப்ளேஸ் ஆச்சு. ஸோ இந்த பால் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் என்னென்ன அப்படி கான்செப்ட் அப்படின்னா, நான் வந்து வேகமாக வந்து இதில் வந்து ஏரை வந்து நம்ம ப்ளோ பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஏர் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டது என்ன ஆகுது? ஏர் வந்து பேக் சைடில் போகுது, பலூன் வந்து ஃப்ரண்ட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ ஏர் பேக் சைடில் போகுது ஒரு ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன் என்னது? பலூன் வந்து ஃப்ரண்ட் சைடில் போகுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த த்ரெட்லையும் நடந்தது. என்னது? த்ரெட்ல. ஸோ ஏர் வந்து நம்ம ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுமே ஏர் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுறதுனால பலூன் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து ராக்கெட்டில் நீங்கள் வந்து நல்லா ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் லான்ச் ஆகும்போது பார்த்தா கீழே ஃபுல்லாக ஹாட் ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஏர் வந்து கீழே வந்து டவுன்வர்ட்ஸில் போகிறனால ராக்கெட் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்து அப்வர்ட்ஸில் போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ராக்கெட் பின்னர் இருக்க சின்ன கான்செப்ட். இதே மாதிரி தான் இந்த கன் வந்து நீங்கள் வந்து ஒரு டாய் கன் எடுத்து நீங்கள் வந்து இப்படி ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஹேண்டும் சரி அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டும் சரி ஆப்போசிட்டில் போகும். ஃப்ரண்ட்டில் அந்த புல்லட் வந்து ஃபார்வர்டில் போகும். இதான் வந்து ஆக்ஷன்,
ரியாக்ஷன். ராக்கெட்ல எப்படி கீழே ஏர் போகுது, அதான் வந்து ஒரு ஆக்ஷன். அதுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது, ராக்கெட் வந்து அப்வர்ட்ஸில் போகுது. ஸோ இது என்னது அப்படின்னா இதை வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஏர் வந்து பேக்வேர்டில் போனனால பலூன் வந்து ஃபார்வர்டில் போச்சு. உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சயின்ஸ் கான்செப்ட் வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதோட கான்செப்ட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ டே டு டே லைஃப்பில் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கு போய்ட்டு இருக்க சயின்ஸ் வந்து தெரியாமலே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப ஆர்வமாகவும் கேட்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பேரண்டிங் டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோட சேனல் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.